தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/5/2026 வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் மதியம் 12:09 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற நல்ல கருத்து, பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் நல்ல நேரம் பார்ப்பாங்க, சில பேர் கௌரி பஞ்சாங்க ரீதியாக நல்ல நேரம் பார்ப்பாங்க, சில பேர் ஓரை பார்த்து காரியங்கள் செய்வாங்க. முன்னாடியே உங்களுக்கு ஓரையை பற்றி சொல்லியிருக்கேன். ஹவர் அப்படின்னு வர்றது 1 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு கிரக ஆதிக்கம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பட்சி சாஸ்திரம் பார்ப்பாங்க. பட்சி அப்படின்னா என்னன்னா, அசுவதியிலேருந்து ஒரு 5 நட்சத்திரங்கள் வல்லூர், அதுக்கப்புறம் திருவாதிரையிலேருந்து ஒரு 6 நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஆந்தை, அதுக்கு பிறகு உத்திரத்திலேருந்து 5 நட்சத்திரங்கள் காகம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 5 நட்சத்திரமும் காக வகை சேர்ந்தது. அனுஷத்திலேருந்து 5 நட்சத்திரம் கோழி, அதுக்கப்புறம் திருவோணத்திலேருந்து 6 நட்சத்திரம் மயில். ஆக மொத்தம் 27 நட்சத்திரத்தையும் 5 பஞ்சபட்சியா பிரிச்சிருக்காங்க. இந்த பட்சிகள் ஊன் சாப்பிடும், நடைபயிலும், அரசாட்சி செய்யும், அதுக்கு பிறகு துயிலும் சாவு. இந்த இதுல துயிலுகிற நேரத்திலேயோ சாவுங்கிற நேரத்திலேயோ அதுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் ஏதாவது காரியங்கள் செய்தால் அது நடக்காமல் போகும். சில பேர் சொல்லுவாங்க, எந்த நேரத்தில் இதை தொட்டமோ தெரியல, கிணத்துல ஓட்ட கல்லாட்டம் கிடக்குன்னு சொல்லி ஃபோனில் சொல்லுவா, எனக்கு நேரம் சரியா இல்லையா, மறுபடியும் மீண்டும் அந்த முயற்சி பண்ண எப்போ செய்யலாம்னு கேட்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுடைய அந்த பட்சி தூங்குற நேரத்தில் காரியத்தை தொடங்கியிருப்பாங்க, அது அப்படியே தூங்கியே போயிடும். ஆகையினாலே தான் இந்த பட்சி பார்க்கறதுங்கிறது வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில், இந்த இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவை ஒவ்வொரு நாளும் பூர்வபட்சத்துக்குன்னு ஒரு அட்டவணை இருக்கு, அதே மாதிரி அமரபட்சத்துக்குன்னு ஒரு அட்டவணை இருக்கு. இந்த அட்டவணையை நீங்க வச்சுக்கணும். அதுல எப்பப்ப என்னமா இருக்கு, காலை 6லேருந்து 8:24 வரைக்கும் முதல் ஜாமம், 8:24லேருந்து 10:48 வரை 2வது ஜாமம், 10:48லேருந்து 1:12 வரை 3வது ஜாமம், 1:12லேருந்து 3:36 வரை 4வது ஜாமம், 3:36லேருந்து 6 மணி வரை 5ஆம் ஜாமம். பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக போட்டிருப்பாங்க. ஆக இது மாதிரி இந்த பட்சிகளில் எந்த பட்சி உங்களுடைய இது, இப்போ நீங்கள் விசாக நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு காகம், இந்த காகத்தை நீங்கள் ட்ரேட்மார்க்காக கூட போடலாம். அதே மாதிரி வல்லூர்னு இருக்குது, ஆந்தைன்னு இருக்குது. ஆந்தையெல்லாம் அது எப்படிப்பட்ட பட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு அது உகந்த பட்சியாக இருந்தால் அதை நீங்கள் ட்ரேட்மார்க்காக போடலாம், உங்களுடைய யோக படமாக போடலாம், அதிர்ஷ்ட சின்னமாவெல்லாம் போடலாம். அப்படிப்பட்ட பட்சி சாஸ்திரம் எந்த நேரத்தில் அரசாட்சி செய்கிறது, எந்த நேரத்தில் நாம் செய்தால் காரியங்கள் நடைபெறும் என்பது இது ஒரு பெரிய அளவுக்கு இது உங்களுக்கு சொல்லணும். ஆகையினாலே தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள், வெற்றிகரமான நாள். ராசிநாதன் செவ்வாய் ராசியில் இருக்கிறார். 2ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதி. அரசு வழியில் அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். விடாப்பிடியாக ஒரு காரியத்தை செய்து சாதித்து வெற்றி காண்பீர்கள். 3ஆம் இடத்திலே புதன் இருக்கின்றார். மாமன் மைத்தன் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கருத்து சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். விரோதங்கள் விலகும். இந்த நாள் வெற்றிகரமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வளர்ச்சிக்கு நண்பர்கள் வழிகாட்டுகின்ற நாள். இன்றைக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அரசு வழியில் உங்களுக்கு ஒரு சலுகைகள் கிடைக்கலாம். அரசியல்வாதியாக இருந்தால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புகழ் கீர்த்தி மேலோங்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு புத சுக்கிர யோகம் இருக்கிறது. எனவே விலகிச் சென்றவர்கள் விரும்பி இணைவார்கள். வியாபார நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கரண்ட் சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடலாம். இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகையை வணங்குவது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு உச்சம் பெற்று இருக்கின்றார். 26ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள் உச்சம் பெற்று இருக்கின்றார். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7, 9 பதிகிறது. பிள்ளைகளால் உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்க வழிபிறக்கும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பயணங்கள் கூட பயன் தரும் விதத்தில் அமையும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். வீடு மாற்றம் பற்றியும் நாடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் அலைமோதினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. லாபஸ்தானத்திலே புதன் இருக்கின்றார். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். கலை சம்பந்தமாகவோ கல்வி சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சி கைகூடலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். 7லே சனி இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு சிறு சீர்கேடுகள் வந்தாலும் மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும். விரயங்கள் கொஞ்சம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கின்ற நேரம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், வெற்றிகரமான நாள். உங்கள் ராசியிலேயே சந்திரன், குரு உங்கள் ராசிக்கு 10ல் இருந்தாலும் 10க்கு அதிபதியான சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனாலே புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கான முயற்சி கைகூடும். நண்பர்கள் ஆதரவு திருப்திகரமாக இருக்கும். இடமாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். 6லே சனி இருக்கின்றார். தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும். ஜீவனஸ்தானத்திலே சனி இருப்பது நன்மைதான். எனவே இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே தெற்கு நோக்கி அம்பிகையையும் வணங்குவது நல்லது. விருச்சிக ராசினர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள். சம்பள உயர்வு பற்றிய தகவல் கிடைத்து சந்தோஷம் அடைகின்ற நாள். சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். நண்பர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிகள் செய்வதாக சொல்வார்கள். உங்கள் ராசிக்கு 7லே சூரியன். அரசு வழியிலும் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கலாம். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் பொதுநலத்திலோ அரசியல் களத்திலோ இருந்தால் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரப்போகின்றது. இந்த நாள் யோகமான நாள். மேலும் வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ள தெற்கு நோக்கி அம்பிகையை வணங்குவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு அடியெடுத்து வைத்திருக்கின்றார். எனவே தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை செய்யக்கூடிய சூழல் உருவாகலாம். நட்பு பகையாகும். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையாது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். கவலைக்கு மருந்தாக உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள். இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகையை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் அகலும். நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். என்றைக்கோ கொடுத்த பாக்கி கூட இன்றைக்கு வசூலாகலாம். கடல் கடந்து வரக்கூடிய தகவல் கனிந்த தகவலாக இருக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். அலைச்சல் குறைத்து ஆதாயம் கூடுதலாக கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. ஒப்பந்தங்களின் வாயிலாக உங்களுக்கு உன்னத நிலை அடையப் போகின்றீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொண்டு அதில் உள்ள நுணுக்கங்களை கூட கற்றுக் கொடுப்பார்கள். இன்று இனிய நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியும். கொடுக்கல் வாங்கலில் குழப்பங்கள் அதிகரிக்கும். கூட இருப்பவர்களாலும் சிக்கல்கள் உண்டு. உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் விலாவாரியாக அருகில் இருப்பவர்களிடம் விமர்சிக்க வேண்டாம். பணிபுரியும் இடத்தில் நிதானமாகவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அமைதியாகவும் இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே கொஞ்சம் சஞ்சலங்கள் அதிகரிக்கின்ற நேரம். எனவே எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் கொஞ்சமாவது இனிய நாளாக உங்களுக்கு அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.